வணக்கம் வீரகுமார். 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் வீரகுமார். வணக்கம் திவ்யா. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய இருக்கு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதாவது இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதற்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் டிசம்பர் 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும், அதிலும் குறிப்பாக டிசம்பர் 11, 12ஆம் தேதிகள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதியை பொறுத்தவரையில டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களிலையும் புதுச்சேரி, காரைக்காலிலையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 11ஆம் தேதியை பொறுத்தவரையில கடலோர மாவட்டங்கள் கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதே போல காரைக்கால், இந்த மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் திருச்சி, டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, புதுச்சேரி, இந்த மாவட்டங்களில் டிசம்பர் 11ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதியை பொறுத்தவரையில வட தமிழக பகுதிகள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், டிசம்பர் 12ஆம் தேதி சென்னைக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 12ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், காரைக்கால்ல கனமழைக்கான எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையில இது டிசம்பர் 11ஆம் தேதி வாக்குல தமிழகத்தையும் இலங்கையின் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதனுடைய தாக்கத்தினால டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு கனமழையும், டிசம்பர் 11, 12 ஆகிய தேதிகள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரையில அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு இருக்கும் எனவும், அதிகாலை வேளையில பனியினுடைய மூட்டம் என்பது சற்று அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை சற்று தொய்வடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வலுப்பெறக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடற்கரை தமிழகம், இலங்கை கடற்கரையை நோக்கி நகர தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக பகுதிகள், வட தமிழகங்கள், அதே போல சென்னை புறநகர் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலிலும் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிர தன்மை என்பது சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த பெஞ்சால் புயலானது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், வட தமிழக பகுதிகளில் ஆறு, ஏரிகள் உள்ளிட்டவற்றை முழுவதுமாக நிரப்பி இருக்கிறது. அதே போல மண்ணினுடைய ஈரப்பதமும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய இந்த சலனத்தின் எதிரொலியாக தமிழகத்துல மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, கடலூர் மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 12ஆம் தேதி விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.